Hi, this is Vignesh and you are watching Eternal Mobile Service and Training Institute. ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு செட்டு வந்திருக்கு. லைவாகவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம பண்ண போகிறோம். அவங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி இது நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஓப்போ A5 2020 ஓப்போ பிராண்ட் இது. A5 2020ன்றது மாடல். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஆன் கண்டிஷனில் தான் இருந்தது. நெட்வொர்க் இஷ்யூக்கு ஆக்சுவலாக வந்து கஸ்டமர் வந்து டீலர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா ஷீல்டு எல்லாமே ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நெட்வொர்க் ஐசிஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஹீட் பண்ணு அப்படின்னு தான் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணார் அவர். ஹீட் பண்ண பிறகு திருப்பியும் செட்டு போட்டு ஆன் பண்ணாக்கா ஆன் ஆகலை. இதுதான் கண்டிஷன். ஓகே, அதுக்கப்புறம் அவரும் ட்ரை பண்ணியிருக்காரு, பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருக்காரு. இப்போ இதோட கண்டிஷன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு கஸ்டமர் கொடுத்தது வேறு ப்ராப்ளம், டீலர்கிட்ட போயிட்டு இன்னொரு ப்ராப்ளம், அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே. ஓகே, ஸோ அதனால் எப்போ ஒர்க் பண்ணாலும் சேஃபாக ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா கஸ்டமர் கொடுத்தது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்தாலும் அட்லீஸ்ட் சேம் ஒர்க்கிங் கண்டிஷனில் கொடுக்க ட்ரை பண்ணிவிடுங்க. ஓகே, டெட் கண்டிஷனில் கொடுத்தீங்கன்னாக்கா நிறைய கஸ்டமர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சில கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபோன் கூட இம்பார்ட்டண்ட் இல்லை, அது உள்ளே இருக்கிற டேட்டா தான் வெரி இம்பார்ட்டன்ட். கிளியராக புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி கஸ்டமரை நம்மளால் கன்வின்ஸே பண்ண முடியாது. ஃபோன் தான் முக்கியம்னாக்கா வேறு ஒரு மதர் போர்டு போட்டு கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா வேறு ஒரு ஃபோன் கூட நம்மளால் வாங்கி தர முடியும். புரியுதுங்களா? டேட்டா தான் இம்பார்ட்டன்ட் உட்காரவங்ககிட்ட நம்மளால் எதுவுமே பேச முடியாது. சம்டைம்ஸ் போலீஸ் கேஸ் கூட ஆகும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இப்போது இவர் என்ன கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது அப்படியே அவர்கிட்ட கொடுத்து நம்ம இன்னும் எதுவுமே இது க்ளீன் பண்ணலை, எதுவும் பண்ணலை, அப்படியே தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மோல்ட் ஆன மாதிரி தெரியுதா? ஸோ மோல்ட் ஆன மாதிரி இருக்குனாக்கா இப்போ ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஷீல்டை வந்து ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்காரு. கட் பண்ணி ரிமூவ் பண்ணாக்கா அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும், தெரியுதா? இந்த மாதிரி இருக்குனாக்கா கட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்போது இதில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து ஹீட் பண்ணி தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ இதுவுமே ஹீட் தான். ஸோ ஐசிஸ் எதனா உள்ளே எதனா ப்ரெஷர் கொடுத்துருக்காரான்னு பார்க்குறோம். இந்த பக்கம் எதுவும் பெருசாக ஃப்ளக்ஸ் இல்லை. அப்போ இதை அவர் எதுவும் ப்ரீஹீட் பண்ணலை. ஏன் அப்படின்னாக்கா இது ஒரு பிஎம்ஐனாக்கா இது ஒரு சார்ஜிங் ஐசி, அதனால் இது அவர் எதுவும் டச் பண்ணல, நெட்வொர்க் ரிலேட்டட் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஏ ஐசிஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா பிஏஐசிஸ் தான், 4G 2G 3Gக்கானது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா லெக் டைப் ஐசிஸ். இது அவ்வளோ சீக்கிரம் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுவும் ஓகே தான், இது எதுவும் ஷேக்கிங்கோ அந்த மாதிரி எதுவும் தெரியல. ஓகே, அதே மாதிரி காம்பனண்ட் மிஸ்ஸிங் எதனா இருக்கானு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு காம்பனண்ட் ஒன்றோடு ஒன்று டச் ஆகிறது அந்த மாதிரி எதனா இருக்கானு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எதனா தெரியுதா? ஸோ பெருசாக எதுவும் தெரியல. ஸோ பேக் சைடு இந்த ஷீல்டும் ஹீட் பண்ணி தான் ரிமூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே தெரியுதா லெட் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கா? ஓகே, அப்போ என்ன பண்ணியிருக்காருனாக்கா இந்த நெட்வொர்க் ஐசியை ப்ரீஹீட் பண்ணியிருக்காரு. ப்ரீஹீட் பண்ணி ஷேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. மேலே ப்ரெஷர் கொடுத்துட்ருப்பார். அதனால் உள்ளே இருக்கிற லெட் வந்து எனக்கு என்ன இருக்குது, வெளியே வந்திருக்கு பாருங்கள். அது தெரியுதா? அப்போது நம்மளுக்கு இதில் தான் மேக்ஸிமம் வந்து இஷ்யூ இருக்கும். புரியுதுங்களா? அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இப்போ பூட்டிங் சீக்வன்ஸை பார்க்கலாம். செட்டு என்ன பூட்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா பூட் கேபிள் 004 அஸ்யூம் 0. ஓகே, லைட் எரிதால அந்த 4 mA வந்து எனக்கு கன்சப்ஷன் எடுக்குது. இது வந்து போர்டோட ஃப்ரண்ட் பக்கம் இல்லையா? ஸோ பேட்ரி கனெக்டர்லாம் நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணோன்னே எனக்கு எவ்வளோ ஆகுது? 5 amps. நான் செட் பண்ணியிருக்கிறது 5 amps. ஆட்டோ கன்சப்ஷன் எடுக்குதா? ஷார்ட்டுன்னு நினச்சிக்கூடாது. மேபி என்னோடய டிசியில் பூட் கேபிள் இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸும் போர்டில் இருக்கிற ப்ளஸ் மைனஸும் மாறலாம். ப்ளஸ் எடுத்துகிட்டு போய் மைனஸில் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், கேபிளை உல்ட்டா பண்ணுங்கள், இல்லை போர்டை உல்ட்டா பண்ணுங்கள். ஓகே, ஸோ உல்ட்டா பண்ணிவிட்டு இப்போ கனெக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன இருக்குது? 005. ஓகே, ஸோ இந்த 1 mA எல்லாம் நெக்லிஜிபிள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம பூட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன் ஆஃப் பட்டன் இங்கே இருக்குது, அந்த ஆன் ஆஃப் பட்டனை டச் பண்ணுறேன். ஓகே,
ஸோ எந்த விதமான பூட்டிங்கும் எனக்கு நடக்கலை. ஓகே, ஸோ நோ பூட்டிங். ஓகே, ட்ரிகர் பண்ணாலும் ட்ரிகரே வந்து ஆக மாட்டேங்குது. ஓகே, ஃபஸ்ட் இதை வந்து அனலைஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு லெட்டு வந்து வெளியே வந்துருந்து இல்லையா? ஓகே, ஃபஸ்ட் அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஐசியில் தானே நம்மளுக்கு, ஸோ இதில் என்ன இருக்குது, எஸ்டிஆர்னு இருக்கா? எஸ்டிஆர்னாக்கா இது நெட்வொர்க் ஐசி. அதனால தான் ஃபஸ்ட்டு இதை அவர் வந்து டச் பண்ணியிருக்காரு. இதுக்கு போகிற வோல்டேஜ் லைன்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ கெப்பாசிட்டர் வழியாக தான் இதுக்கு இன்புட் வோல்டேஜ் உள்ளே போயிருக்கும். அந்த கெப்பாசிட்டர் மேலே நம்ம டயோட் வேல்யூ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம், ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு சுற்றி இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ் செக் பண்ணலாம். ஸோ ரெட்டு கிரவுண்டு, பிளாக் செக்கிங், 440 வருது. பேரலல் கனெக்ஷன் தானே, ஒரு பக்கம் இப்போ கிரவுண்ட் வரும், ஒரு பக்கம் வேல்யூ வரணும். ஸோ அந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் செக் பண்ணலாம். ஸோ இதில் பாருங்கள் 000ன்னு வருது. ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயும் எனக்கு 00 தான் வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் செக் பண்ணலாம். இதுலேயும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் எனக்கு 00 தானே வருது. அப்போ இந்த கெப்பாசிட்டர் எனக்கு வந்து ஷார்ட்டுன்னு காமிக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இது என்ன லைனுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, இந்த மாடலோட பிட் மேப்பை ஓப்பன் பண்ணியிருக்கேன். பிட் மேப்னாக்கா நம்மளுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஸோ இதில் இதுதான் நம்ம பார்த்த அந்த நெட்வொர்க் ஐசி இருக்கு இல்லையா, அந்த ஏரியா போர்ஷனை நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய கெப்பாசிட்டர் ஷார்ட் காமிச்சு, இந்த சின்ன கெப்பாசிட்டர்ஸும் ஷார்ட் காமிச்சு. இப்போ இதில் ஜூம் இன் பண்ணோடனே எனக்கு இதில் டயோட் வேல்யூ கொடுத்துருக்கானா 0.276 ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்மளுக்கு இதுக்கு கிட்ட வந்தால் நம்மளுக்கு ஓகே. ஆனால் எனக்கு என்ன வேல்யூ வந்தது, 0. ஸோ நெக்ஸ்ட்டு இது என்ன லைன், அது VREG L3A 1P0. அப்படின்னா அர்த்தம் 1.0 வோல்டேஜ் லைன். ஓகே, இட்ஸ் அ வோல்டேஜ் லைன். அப்போ வோல்டேஜ் லைன் 0 டயோட் வேல்யூ வரக்கூடாது தானே. அப்போ இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ அரௌண்ட் 250 அபவ் நம்மளுக்கு வரணும். எனக்கு இதில் 0ன்னு வருதால, அப்போ இந்த லைன் எனக்கு என்ன இருக்குது, ஷார்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, மேபி அவர் என்ன பண்ணியிருப்பார், இந்த ஐசியை ப்ரீஹீட் பண்ணும்போது ஷேக் பண்ணியிருப்பார், உள்ளே இருக்கிற பாலிங் எல்லாமே ஜாயின் ஆகிருக்கும். இதனால் எனக்கு இது வந்து ஷார்ட்டாக இருக்கலாம். இந்த ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாரு, நம்ம ஷேக் பண்ணாமல் தானே எடுத்தோம். கீழே எப்படி இருக்குது தெரியுதா, ஐசி எடுத்தோன்னே உள்ளே எல்லாமே மெர்ஜாக இருக்கா. அப்போ இதனால தான் அது ஷார்ட் ஆகிருக்கு. இதனால தான் என்ன ஆகலை, செட் ஆன் ஆகலை. ஓகே, இப்போ இதை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ க்ளீன் பண்ணியாச்சா? இப்போ டயோட் வேல்யூ செக் பண்ணி பார்த்தலாமா? இந்த கெப்பாசிட்டர் மேலே தானே ஷார்ட் பார்த்தோம். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெட்டு கிரவுண்டு, பிளாக் செக்கிங். $400 சம்திங் வருதா? அதில் எனக்கு 300 தான் காமிச்சிருக்கான். ப்ளஸ் ஆர் மைனஸ் இது எனக்கு வந்து அக்செப்டட் தான். ஓகே, ஸோ எல்லாமே வேல்யூ வருது பாருங்கள் இப்போ. ஓகே, அப்போ எனக்கு ஷார்ட் கிளியர் ஆகிடுச்சா? ஸோ நெட்வொர்க் ஐசி நம்மளோட செகண்டரி பார்ட் தான். ஓகே, அது இல்லை அப்படின்னாக்கா நம்மளுக்கு செட் ஆன் ஆகும், பட் நெட்வொர்க் தான் வரப்போகிறது இல்லை. நம்மளுக்கு செட் ஆன் ஆகுதா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம்.
செட் ஆன் ஆகிடுச்சா? அப்போ இஷ்யூ யாருது? பழைய டீலர் பண்ணது. ஓகே, இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பார்க்கணும்? கஸ்டமர் கொடுத்த ப்ராப்ளமாக நம்ம பார்க்கணும். ஸோ கிளியராக புரியுதுங்களா? செட்டு இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்க இல்லையா, ஓப்போன்றது அது வந்து ஃபஸ்ட் பூட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு ஐகான் மாதிரி வந்து பெருசாகுது இல்லையா, இது வந்து செகண்ட் பூட்டுன்னு சொல்லுவோம். செகண்ட் பூட்டிங்கும் போயாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன வரும்? ஹோம் ஸ்க்ரீன் வரும். எல்லா ஃபோனுக்குமே 2 பூட்டிங் நடக்கும். புரியுதுங்களா? ஃபஸ்ட் பூட் அண்ட் செகண்ட் பூட். ஓகே, செகண்ட் பூட்டும் ஆகிடுச்சு. நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு? ஹோம் ஸ்க்ரீனுக்கே போயிடுச்சு. பாஸ்வேர்ட் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு? ஓகே, அப்போது இதில் நீங்கள் இப்போ என்ன பார்த்தீங்க? இப்போ மண்டே பார்த்தோம். அதில் வந்து நம்மளுக்கு என்ன நடந்தது? ஆட்டோ கன்சப்ஷன். ஓகே, அதாவது கேபிளை கனெக்ட் பண்ண உடனே எனக்கு என்ன ஆச்சு? கரண்ட் சப்ளை எடுத்துது. அது வந்து ஆட்டோ கன்சப்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ அதில் வந்து ப்ரைமரி லைனில் பார்த்தோம். ஸோ ப்ரைமரி லைனில் என்னது? விபேட், விபிஹெச். இந்த 2 லைனை மட்டும் தான் போய் கரெக்டாக டார்கெட் பண்ணும். ஓகே, இப்போ இந்த ஃபோனில் எனக்கு ட்ரிகருக்கு முன்னாடி ஆட்டோ கன்சப்ஷன் இல்லை. ஓகே, ட்ரிகர் பண்ணால் ட்ரிகர் ஆகலை. ஓகே, இப்போ ஏன் அப்படின்னாக்கா என்னோட செகண்டரி லைனில் ஷார்ட். இப்போ விஎஸ்டபிள்யூ நம்ம இவ்வளோ நேரம் கிளாஸ் பார்த்தோமா? விஎஸ்டபிள்யூ, S1A அந்த மாதிரிலாம் நான் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் செகண்டரி லைன். அதாவது பவர் ஐசிலேருந்து வெளியே போகிற வோல்டேஜஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஓகே, VREG, L சீரீஸ், S சீரீஸ் வோல்டேஜஸ் இதெல்லாமே செகண்டரி லைன்ஸ்ன்னு சொல்லுவோம். எனக்கு ஷார்ட்டாக இருந்தது என்னது? செகண்டரி லைன் VREG L. ஓகே, 1.0 வோல்டேஜ் லைன் எனக்கு ஷார்ட். அப்போது இந்த மாதிரி லைன் ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா எய்தர் ட்ரிகர் பண்ணால் ட்ரிகர் ஆகாது, இல்லை லோ பூட் ஆகும். அதாவது ட்ரிகர் பண்ண உடனே 10 mA, 20 mA, 30 mA ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும் ட்ரிகர் பண்ணதுக்கப்புறம். புரியுதுங்களா? அப்படி இல்லை அப்படின்னாக்கா ட்ரிகர் பண்ண உடனே ஹை ஆம்ஸை கன்சியூம் பண்ணும். ஓகே, ட்ரிகர் பண்ண உடனே 800 mA, 1 amps, 2 amps கன்சியூம் பண்ணுது. அப்போ ட்ரிகர் ஆஃப்டர் ட்ரிகர் நீங்கள் எதை செக் பண்ணணும்? நீங்கள் செகண்டரி லைன்ஸை செக் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ கான்செப்ட் கிளியராக புரியுதுங்களா? எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லாமே சொல்லிவிட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்களும் லைவ் சர்வீஸோட ட்ரைனிங் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே தெரியிற நம்பருக்கு வேணும் அப்படின்னாக்கா கால் பண்ணுங்கள்.